ஹோம் டூர் வீடியோ. முக்கியமான காரணம் இருக்கு. தனியா ஒரு ரெண்ட் மாதிரி கொடுத்து ரொம்ப குட்டியா இருக்கும். ஒரு சாவி மாதிரி போட்டுருவாங்க. நான் போகாத ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போறேன். வெல்கம். நான் ரொம்ப அழகா தெரியும். ஃபர்ஸ்ட் அமெரிக்கா வந்ததுக்கு அப்புறம் ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் ஆல்ரெடி தமிழில் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரு ஹோம் டூர் வீடியோ. அதாவது அமெரிக்காவில் இப்போ நாங்கள் இருக்க அப்பார்ட்மெண்ட்டோட ஹோம் டூர் வீடியோ. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நாங்கள் இருக்க அப்பார்ட்மெண்ட் பேர் வந்து மெடோஸ் அப்பார்ட்மெண்ட். இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து 2 என்ட்ரன்ஸ் இருக்கு. இந்த என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, அதாவது லெஃப்ட் சைடு என்ட்ரன்ஸ்ல வந்து ஆப்போசிட்ல ஒரு ஸ்கூல் இருக்கு. வாங்க காமிக்கிறேன். எனக்கு பின்னாடி தெரியறது தான் வந்து பப்ளிக் ஸ்கூல், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் மாதிரி. இங்க வந்து இந்த 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கூலுக்கு பின்னாடி ஒரு பார்க் இருக்கு. அந்த பார்க்கை பத்தி நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ்ல போட்டிருப்பேன். நீங்க பாத்தீங்களான்னு தெரியல, பார்க்கலன்னா மறக்காம பாருங்க. இப்போ அடுத்த என்ட்ரன்ஸ் என்ன இருக்குன்னு காமிக்கிறேன் வாங்க. இந்த ஹோம் டூர் வீடியோவை நாங்க இப்ப எடுக்கிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அது என்னங்கிறத நான் வீடியோல போக போக சொல்றேன். இதுதான் வந்து இன்னொரு என்ட்ரன்ஸ். இந்த என்ட்ரன்ஸுக்கு பக்கத்துல ஒரு வாய்க்கால் ஒன்று இருக்கு. அந்த வாய்க்கால் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போனோம் அப்படின்னா வந்து நான் சொன்னேன்னா அந்த ஸ்கூலுக்கு பின்னாடி ஒரு பார்க் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பார்க்ல போய் ஜாயின் ஆகும். இங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆறு போகுது அப்படின்னா பக்கத்துலயே இந்த மாதிரி ரோடு ஒன்று போட்டுட்டு இருப்பாங்க. அங்க வந்து இவங்க ஜாகிங் போறது, நாயை கூட்டிட்டு வாக்கிங் போறது, அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. இங்க இந்த இடங்கள் தான் வந்து எங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு 2 பக்கமும் இருக்கு. இப்ப வாங்க அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு காமிக்கிறேன் வாங்க. இதுதான் வந்து கராஜ். இங்க வந்து நம்ம கார் நிறுத்திக்கலாம். அப்புறம் எக்ஸ்ட்ராவா ஏதாவது ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இது வந்து எல்லா வீட்டுக்குள்ளாம் தரமாட்டாங்க. இந்த கராஜ் ஸ்பேசிங் வேணும்னா நம்ம ஹவுஸ் ரெண்ட் போக தனியா ஒரு ரெண்ட் மாதிரி கொடுத்து இந்த ஸ்பேசிங்கை வந்து நம்ம எடுத்துக்கணும். இங்க இருக்க ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து 2 பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுப்பாங்க. ஒன்னு வந்து கவர்டு பார்க்கிங், இன்னொன்று வந்து அன்கவர்டு பார்க்கிங், அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அண்ட் அது போக வந்து இந்த ஊனமுற்றவர், அந்த வீல் சேர்ல எல்லாம் வருவாங்கல்ல, அவங்களுக்கு வந்து தனியா ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருவாங்க. அந்த இடத்துல வந்து அவங்க மட்டும் தான் நிறுத்தணும், வேற யாருமே நிறுத்தக்கூடாது. பாருங்க எப்படி மார்க் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம வந்து நிறுத்தக்கூடாது, அவங்க மட்டும் தான் நிறுத்தணும். அதுக்கு அவங்க முதல்ல வந்து இந்த அபார்ட்மெண்ட் ரெண்ட் பண்ணும் போதே வந்து அதுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. ரொம்ப ஜாம் ஆகுது. இது வந்து குட்டி ஸ்டோர் ரூம் மாதிரி. அந்த கராஜ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும். நமக்கு அந்த அவ்வளோ பெருசு வேணாம் அப்படின்னா இந்த குட்டியா இருக்க ஸ்டோர் ரூம் வந்து வேணும்னு எடுத்துக்கலாம். இதுக்கும் வந்து நம்ம தனியா ரெண்ட் பே பண்ணணும். நம்ம ஹவுஸ் ரெண்ட் கூட வரவே வராது. இது வந்து ரொம்ப குட்டியா இருக்கும். இங்க வந்து இப்போ ஃபால் சீசன் முடிஞ்சு வின்டர் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால இங்க இருக்கிற மரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து இலையே இருக்காது, வெறும் குச்சி மட்டும்தான் இருக்கும். பாருங்களேன். இதுதான் வந்து சைக்கிள் பார்க் பண்ற இடம். சைக்கிள்லாம் வந்து சைக்கிள் குட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு எங்க வேணாலும் நிறுத்திட முடியாது. இந்த இடத்துல தான் வந்து சைக்கிளை பார்க் பண்ணணும். இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. இதுதான் வந்து குப்பை கொட்டுறதுக்கு இடம். குப்பை கொட்டுறதுனா வந்துட்டு நம்ம அப்படியே கொண்டு வந்தாலும் கொட்டக்கூடாது. இங்க அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அந்த கார்பேஜ் பேக்ல வந்து குப்பையெல்லாம் போட்டு அதை கட்டி அப்புறமா தான் இங்க கொண்டு வந்து போடணும். வாரத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா 2 தடவை வந்து குப்பை அள்ளுற வண்டி வரும், அது வந்து எடுத்துட்டு போயிடும். ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டுக்கும் வந்து தனித்தனியா மெயில் பாக்ஸ் கொடுத்துருவாங்க. மெயில் பாக்ஸ்னா வந்து நம்ம ஊர்ல போஸ்ட் பாக்ஸ் மாதிரி நம்மளுக்கு வர மெயில், கொரியரு எல்லாமே வந்து இதுல தான் போடுவாங்க. இந்த இத்தனூறு டப்பாக்குள்ள எங்கடா கொரியர் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதுக்குள்ள வந்து ஒரு சாவி மாதிரி போட்டுருவாங்க. அந்த சாவியை எடுத்துட்டு போய் இதோ இந்த பெரிய டப்பா இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து நம்ம திறக்கணும். அதை திறந்தோம்னா அதுக்குள்ள வந்து நம்ம பெரிய கொரியர்ல வச்சிருப்பாங்க. ஒரு வேளை கொரியர் இந்த டப்பாவோட பெருசா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீட்டு முன்னாடி கதவை தட்டிட்டு வச்சுட்டு போயிடுவாங்க. இப்ப நம்ம ஏதாவது மெயில் போஸ்ட் அதெல்லாம் அனுப்பணும் அப்படின்னா இதுக்குள்ள போடணும். அவுட் கோயிங் மெயில்னு போட்டிருக்காங்களா, இதுக்குள்ளதான் போகணும். இது வந்து எல்லாருக்குமே போதுதான். இதுதான் வந்து லீசிங் ஆஃபீஸ். இங்க வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டோட மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர் அவங்கலாம் வந்து இருப்பாங்க. நமக்கு இப்போ வீடு வேணும் அப்படின்னா வந்து இவங்கள தான் கான்டாக்ட் பண்ணணும். ஏன்னா இங்க வீடுலாம் வேணும் அப்படின்னா வந்து ஒரு பெரிய டாக்குமெண்டேஷன் ப்ராசஸே இருக்கு. அந்த ப்ராசஸ்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு வீடே கிடைக்கும். அதெல்லாம் இவங்க தான் வந்து கிளியர் பண்ணி தருவாங்க. வாங்க அப்படியே வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டோட லாண்ட்ரி ரூமை காமிக்கிறேன். எல்லாருக்குமே தனியா சாவி கொடுத்துருவாங்க. இந்த சாவியை வச்சுதான் ஓபன் பண்ண முடியும், ஏன்னா வெளியாளுங்க யாரும் உள்ள வர முடியாது. இதுதான் வந்து லாண்ட்ரி ரூமு. வாஷர், ட்ரையர்னு 2மே இருக்கும். யாரோ ட்ரையர் போட்டுட்டு போயிருக்காங்க, இங்க ஓடிக்கிட்டு இருக்குது. அண்ட் இதுதான் வந்து வெண்டிங் மிஷின். துணி போட வரும்போது உங்களுக்கு இது பசிச்சுது அப்படின்னா வந்து நம்ம வந்து இதுல காயின் போட்டு குடிச்சுக்கலாம்.
அடுத்ததா இந்த அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்ல நான் போகாத ஒரு ரூம்க்கு கூட்டிட்டு போறவாங்க. வாங்க, இதுதான் அந்த ரூம். இதுதான் ஜிம். இந்த இடத்துக்கு நான் இது வரைக்கும் வந்ததே இல்லை. ஒரு தடவை என்னமோ சுற்றி பார்க்கறதுக்காக வந்தேன், என்னடா இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் இங்கே வந்ததே இல்லை. இது ஒன்றும் பெரிய ஜிம்லாம் இல்லை, ஜஸ்ட் 3 மிஷின் தான் இருக்குது. த்ரெட்மில்லு, சைக்கிள் ஓட்டுறது, இது என்னன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அப்புறம் வெயிட் லிஃப்டிங்க்கு கொஞ்சம் இதெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த ஜிம்முக்கு ஆப்போசிட்டில் தான் எங்கள் வீடு இருக்குது. வாங்க எங்கள் வீட்டுக்கு போகலாம். இதுதான் எங்கள் வீட்டுக்கு போகிற என்ட்ரன்ஸு. இந்த வீட்டுக்கு மேலே 2 வீடு இருக்குது, கீழே இந்த சைடு ஒரு வீடு, இந்த சைடு ஒரு வீடு இருக்குது. இந்த சைடு இருக்கிறதா எங்கள் வீடு. வாங்க. வெல்கம். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லி சொன்னேன்ல. என்னன்னா, நாங்கள் வந்து இந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போக போகிறோம். அதனால தான் வந்து பூம்புருவி எடுத்து போடலாம், மெமரபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு இருக்கோம். அதுவும் ஏன் இன்னைக்கு எடுக்கிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி ஓரளவுக்கு கொஞ்சம் பேக்கிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் அப்படின்னா வீடு ரொம்ப கசகசன்னு ஆயிரும். அதனால தான் சரி இப்போவே வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருக்கோம். கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்கும் வீடு. அதனால பார்த்துட்டு யாரும் என்னடா வீடு எப்படி வச்சிருக்காளே அப்படின்னு சொல்லாதீங்க. வாங்க போகலாம். இப்போ நான் உங்களுக்கு வீடை சுற்றி காமிக்கிறேன். வீட்டுக்குள்ளே வந்த உடனே இங்கே ஒரு கபோர்டு இருக்கும். இங்கே வந்து நம்ம வின்டர் ஜாக்கெட்ஸு அதெல்லாம் வந்து மாட்டிக்கிற மாதிரி ஒரு குட்டி வார்ட்ரோப். அப்படியே வந்தீங்கன்னா இந்த சைடு வந்து வாஷர், ட்ரையர், இது 2 இருக்குது. நான் மேலே வந்து ஷூவெல்லாம் அடுக்கி வச்சுருக்கேன். மேலே ஆக்சுவலாக வந்து இந்த இதெல்லாம் வைக்கணும், ஷூ ஸ்டாண்ட் எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் மேலே வந்து ஷூவெல்லாம் அடுக்கி வச்சுருக்கேன். அப்படியே என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்தோம்னா ரெஸ்ட் ரூம் இருக்குது. அண்ட் இங்கே வந்து ஒரு பெரிய கண்ணாடி இருக்கும். இங்கே வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் கிடையாது. அதனால இந்த கண்ணாடி பார்த்து தான் வந்து நான் ரெடி ஆகிக்குவேன். இந்த கண்ணாடியில் வந்து நான் ரொம்ப அழகாக தெரியும், ஏன்னா இங்கே லைட்லாம் இருக்குல்ல, அதனால தான். ஓகே, வாங்க அடுத்த ரூமை காமிக்கிறேன். இது வந்து டூ பெட்ரூம் ஃப்ளாட்டு. இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். வாங்க காமிக்கிறேன். இதுதான் வந்து அந்த பெரிய பெட்ரூம். இங்கே வந்து ஒரு பெட்டு போட்டிருக்கோம். அப்புறம் இந்த வார்ட்ரோப் வந்து நாங்கள் வாங்கி செட் பண்ணது. அண்ட் அப்பார்ட்மெண்ட்லேயே வந்து ஒரு வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. இது வந்து எங்கள் ரெஜிஸ்டர் மேரேஜ் அப்போ எடுத்த ஃபோட்டோ. ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தோம், அதை அப்படியே இங்கே மாட்டி வச்சுட்டு. வாங்க இன்னொரு ரூமுக்கு போகலாம். இந்த ரூமுக்கு பக்கத்துலேயே இதோ இப்படியே இந்த ரூம் இருக்கும். இந்த ரூமை வந்து நாங்கள் என்ன ரூமாக யூஸ் பண்ணுறோன்னே சொல்ல முடியாது. ஸ்டோர் ரூமு, ஒர்க்கிங் ரூமுன்னு சொல்லிட்டு எல்லாமே நாங்கள் இங்கே பண்ணுவோம். இந்த டேபிளில் வந்து நான் நிறையா வீடியோஸ்லாம் வந்து மஹிஷா சேனல், இன்னொரு சேனல் இருக்குல்ல, அதுலலாம் போட்டிருப்பேன். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அது இந்த டேபிளில் தான் நான் உட்காந்து வீடியோ எடுப்பேன். அவ்வளோதான். வாங்க கிச்சனுக்கு போகலாம். கிச்சனுக்கு போயிட்டு கடைசியாக ஹாலுக்கு போகலாம். இதுதான் கிச்சன். இங்கே கிச்சனுக்குலாம் வந்து அப்ளையன்சஸ்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க. நம்ம எதுவும் வாங்கிட்டு வரணும் அப்படின்ட்டு இல்லை. ஃப்ரிட்ஜு, அவனு, ஸ்டவ்வு எல்லாமே வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம வந்து பாத்திரங்கள் மட்டும் வாங்கி வச்சோம்னா போதும். இங்கே வந்து டைனிங் டேபிள் போடுறதுக்காக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் நாங்கள் இங்கே தான் வந்து இங்கேயும் வந்து நான் அந்த மஹிஷா சேனலுக்குலாம் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். இதோ இந்த ட்ரைபாட் வச்சு தான் வீடியோ எடுப்பேன். அண்ட் இந்த குட்டி இது வந்து நானே வந்து பண்ணது கிரியேட்டிவிட்டியா. இதெல்லாம் ஒரு கிரியேட்டிவிட்டியான்னு நினைக்கிறீங்க, புரியுது. அண்ட் ஃபைனலா இதுதான் ஹால். சோஃபா செட்டு, அப்புறம் டீபாய் அண்ட் ஒரு பெரிய டிவி வந்து இருக்கு. இது வந்து எங்க ஃபேமிலி போட்டோ. நாங்க கசின்ஸ் எல்லாம் வந்து ஒட்டுக்கா ட்ரிப்பு போனப்போ நான் இங்க வரதுக்காக அவங்க வந்து சர்ப்ரைஸா இதை வந்து கிஃப்ட் பண்ணி கொடுத்தாங்க. அதை வந்து நான் இங்க மாட்டி வச்சிருக்கேன். இந்த வீட்டிலே எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் இதுதான். இருங்க காமிக்கிறேன். இதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம். இது வந்து நம்ம ஊர்ல பால்கனின்னு சொல்லுவாங்க, ஆனா இங்க வந்து இதை பேட்டியோன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து வின்டர் சீசன் ஆரம்பிச்சதுனால இங்க நிக்க முடியல, பயங்கரமா குளிருது. ஆனா சம்மர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர வெயிலா இருக்கும், 10 மணி வரைக்கும் வெளிச்சமா இருக்கும். அப்பெல்லாம் வந்து இந்த இடத்துல உட்காந்து அப்படியே பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா சூப்பரா இருக்கும். இதுதான் வந்து இத்தனை நாளா நாங்க தங்கிட்டு இருந்த வீடு. நான் இந்த வீடியோ போட்டு ஒரு 2 வாரத்துல அநேகமா நாங்க இந்த வீடை காலி பண்ணிடுவோம். நான் இந்த வீட்டை வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு அமெரிக்கா வந்ததுக்கப்புறம் நான் இந்த வீட்டில் தான் வந்து ஸ்டே பண்ணேன். அதனால் இது ஒரு குட்டி மெமரின்னு வச்சுக்கலாம்.
ஐயோ மறந்துட்டேன். இது வந்து ஒரு குட்டி ஸ்டோர் ரூம் மாதிரி. இது வந்து நான் வந்த புதுசுல ஒரே ஒரு தடவை தான் ஓப்பன் பண்ணேன். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணவே இல்லை. இப்போ இந்த வீடு காலி பண்ணும்போது தான் இது ஓப்பன் பண்ணணும். அங்கே சென்டரில் இருக்கிறது வந்து ப்ளே ஏரியா. இது வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லாருமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல வந்து நான் நிறைய ஷார்ட்ஸ்லாம் போட்டிருக்கேன். இந்த சேனலுக்கும் போட்டிருக்கேன், அந்த சேனலுக்கும் போட்டிருக்கேன். பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுதான் நாங்கள் தங்கி இந்த அப்பார்ட்மெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அப்பார்ட்மெண்ட் எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.